கைய விடுறே விடுறே விட மாட்டேன் நீ கூட கொல்ற. ஐயோ அந்த உருட்டுக்கட்டையோட வராங்கடி, கைய விடு. வடிவு செல்லம் அக்கா, போன வாரமே நான் உன்கிட்ட கேட்டேன்ல என் பிள்ளைகிட்ட, அதான் அந்த கருவாப்பை கிட்ட எல்லாரும் ஒன்னா சினிமாக்கு போலாமான்னு கேட்டியா? கேட்டேங்கா, ஆனா அவருக்கு வேலை நிறைய இருக்கா. அக்கா நாம 2 பேரும் சேர்ந்து போலாமா? ஐயா அத்தை கிட்ட கேட்கணுமே. என்ன பண்றது பாவீங்களா? ஏண்டி இவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்த உடனே டகால் மாறிட்டீங்களே. என்னடி இது ரத்தம்? நீ காட்டு, என்னடி இது? அது ஒண்ணும் இல்ல, நாங்க அப்படியே பாசமா ஓடி விளையாடி பாசம் இல்லடி வேஷம். என்ன பார்த்த உடனே நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களாடி? அப்படித்தான் இருக்கணும், அவ்வளவு பயம் இருக்கணும். ஏய், இந்த உருட்டுக்கட்டை என் கையில தான் இருக்கும். யாராவது மூச்சு விட்டீங்க ஒரே அடிதான். உங்களுக்கு சண்டை போடணும்னு ஆசையா இருந்தா என்கிட்ட வாங்கடி. நான் மாமியார் மருமகளை எப்படி அடக்குவாங்கறத காட்டுறேன். அது வந்து சும்மா சப்பாத்தி எப்படி பாத்துக்கிட்டே இருங்கடி. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை ஓட ஓட விரட்டி துவைச்சு காய போட்டு வேண்டி வாங்கடி போடி. அத சப்பாத்தி எடுத்து போடி. சப்பாத்தி போடுங்கடின்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுங்க கூறு கட்டவளுங்க. ஏ மச்சி, இங்க எதுக்குடா தேவையில்லாம உட்காந்துருக்க? தேவையில்லாம உட்காந்துருக்கா? கொஞ்சம் அங்க பாரு. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு அப்பவே தெரியும். டேய், இதுக்கு தானே எங்க உட்காந்துருக்க? ஆமா, வேற எதுக்கு? நாம ஒழுங்கா ஊருக்கு போய் சேர்ந்த மாதிரி தான்டா. நிறைய விஷயம் இருக்கு, சொல்றவா. டேய் டேய், வேண்டாம்டா, சொன்னா கேளுடா. டேய் வேண்டாம்டா. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்துட்டு என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான். டேய், வெள்ளாட்டாங்குட்டி சும்மா வெடுக்கு வெடுக்குன்னு துள்ளுதுடா. டேய் பிரச்சனை இல்லடா. அந்த கபடிக்காரன் நம்மள தான் கிண்டல் பண்றான். இப்ப பாரு. ஏய், என்ன எங்க ஊர்லயே சுத்திட்டு இருக்க? முதல்ல உங்க ஊருக்கு போற வழியை பாரு. எங்க ஊர் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணா உத விழும். ஆமா ஆமா, நாங்க உதவாங்க தான் ஆய குடிக்க வந்திருக்கமாக்கோம். பேசாம போங்க. அடுத்த மேட்ச்ல ஜெயிக்க போறது நான் தான். கபடி போட்டி ஃபைனல் மேட்ச்ல உங்க மாமா ஜெயச்சந்திரனை தோக்கடிச்சு கப்பு வாங்கல, நான் வெற்றி மாறேன் இல்ல. அது என்னவோ கரெக்ட் தான், நீ தோல்வி மாறந்தா. முதல்ல அடுத்த மேட்ச்ல ஜெயிக்கிற வழியை பாரு, அதுக்கப்புறமா ஃபைனல்ஸ் பத்தி யோசிக்கலாம். நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். வாங்கடி போலாம். என்ன எப்படி சொல்லிட்டா? அடுத்த மேட்ச்ல நாம ஜெயிக்கலன்னா மானம் போயிடும். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா படிக்கிறீங்களாடி? படிக்கிறோம்க்கா. அப்பா அப்பா, அக்கா வந்திருக்காங்க. வாமா கங்கா. வாங்க கலெக்டரம்மா, வாங்க கலெக்டரம்மா, வாங்க கலெக்டரம்மா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நான் சொல்லல சுப்பு. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். ரொட்டியும் சப்பாத்தியும் சாப்பிட்டு ரொம்ப இளைச்சு போயிருப்பான்னு. கங்கா கங்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தெரியுமா? நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். உன்னை பாக்குறதுக்காகவே நான் வீட்டுக்கு கூட போகாம இங்கேயே இருக்கேன். வா வா வந்து உட்கார். வாமா வாமா. நீ கலெக்டர் ஆயிட்டியல்ல, அதான் உட்கார்ற இடத்த தொடச்சு விடுறேன். ஏமா டெல்லி எப்படி இருக்கு? வெயில் கடுமையோ? இங்க கொளுத்துதுமா வெயில். அப்புறம் போன்ல சொன்னேன்லம்மா, ரமா ஜெயச்சந்திர கல்யாணம் நிச்சயம் பண்ணி ஒப்புத்தாம்பாளவும் மாத்தியாச்சுன்னு. நீ வந்த உடனே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்னப்பா இது, உங்க விருப்பப்படியே செஞ்சிருக்கலாமே. அம்மா, என்னம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க? மாப்பிள்ளை கூட்டி வந்திருக்கலாம்ல? நம்ம ஜில்லா கலெக்டரையும் வீட்டு கலெக்டரையும் ஒன்னா பாத்துருப்போம்ல. அப்பா, அவர் டெல்லியிலேயே என் கூட 4 நாள் தான் இருந்தார்ப்பா. மறுபடியும் செம்மொழி மாநாடு வேலை இருக்குன்னு கோயம்புத்தூர் போயிட்டார்ப்பா.
கண்டிப்பா ரமா நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருவாரு. பின்ன என்னம்மா ஜில்லா கலெக்டர்னா சும்மாவா? அரசாங்கம் நிறைய வேலை வச்சிருக்கு. ஏதாவது மாநாடுன்னா உடனே கலெக்டர் தான் அங்க அனுப்பும். இந்த பாரு, நீ ஒரு நாளைக்கு இதெல்லாம் பார்க்கத்தான் போற. இப்ப என்னம்மா போன்ல மாப்பிள்ளைக்கு விஷயத்த சொல்லுவோம். அவர் எப்ப வேலையை முடிச்சிட்டு வர்றாரோ அப்ப நிச்சயத்தை வச்சுக்குவோம். என்ன? ஆமாங்க ஐயா. அக்கா இன்டர்வியூலாம் எப்படி போச்சு? எல்லா क्वेश्चंसக்கும் கரெக்ட்டா பதில் சொன்னியா? சரியா சொன்னேன்டி. அக்கா என்ன மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்க? காஞ்சிபுரம் பொட்டு போடுவேல இருந்து நம்ம ஊர் இட்லி சாம்பார் வரைக்கும் கேட்டாங்க. அண்ணி, கலெக்டர் ஆவறதுக்கு இட்லி சாம்பார் பத்தி தெரிஞ்சா போதும் போல இருக்கே. அப்ப நாம கூட கலெக்டர் ஆயிடலாம். நான் இட்லிய மல்லிப்பூ மாதிரி சுடுவேன் இல்ல? முத்தரசி, உனக்கு வயசாயிடுச்சு, இனிமே கலெக்டர் ஆக முடியாது. சும்மா சொன்னேன். அப்பா கடைசியா பஞ்சாபை சேர்ந்த ஒரு சிங்கு கேள்வி கேட்டாரு. நீ தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கியே, அங்க ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப பெரிய மனுஷன், ஏழைக்கெல்லாம் உதவி செய்வாரு, அவரை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. அவர் பாத்திருக்கியான்னு கூட கேட்டாரு. அப்ப சந்தோஷத்துல என் கண்ணே கலங்கிடுச்சுப்பா. நான் அந்த ஐயா மகதான் சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சிங்கா? கரண் சிங் தானம்மா அவர் பேரு? ஆமாப்பா. அவர் நம்ம மாவட்டத்துக்கு கலெக்டரா இருந்திருக்காருமா. அவர் கலெக்டரா இருக்கும்போது நம்ம மாவட்டத்துல பெரிய ஜாதி கலவரம் ஆரம்பிச்சிருச்சு. அதை யாராலையும் அடக்க முடியல. போலீஸ் வந்துச்சு, ரிசர்வ் போலீஸ் வந்துச்சு, யாரும் ஒண்ணும் பண்ண முடியல. அவர் என் பேரை கேள்விப்பட்டு என்ன கலெக்டர் ஆபீஸ்க்கு கூப்பிட்டாரு. நான் போனேன். ஐயா, நீங்க இந்த ஜாதி கலவரத்தை கூப்பிட்டு பேசி ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சாரு. நான் என்ன பண்ணேன், அந்த ஜாதி இந்த ஜாதியும் மொத்த ஜாதியும் கூப்பிட்டேன். கூப்பிட்டு இந்த பாருங்கப்பா, நம்மளாம் மனுஷங்க தான், மனுஷ ஜாதி தான். ஜாதி கலவரங்கிற பேர்ல அரசாங்கத்துக்கும் மாவட்டத்துக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்தி அதெல்லாம் சரி பண்ணம்மா. அதெல்லாம் மறக்காம ஊரு பேரு எல்லாத்தையும் சொல்லியிருக்காருன்னா ரொம்ப ஞாபகம் சக்திமா அவருக்கு. அவர் தாமா கலெக்டர். கலெக்டர்னா அப்படிதாமா இருக்கணும். நீயும் தெரிஞ்சுக்க. பாத்தீங்களா அண்ணி, என் அண்ணன் பெருமை டெல்லி பட்டணம் வரைக்கும் தெரியுது. இந்த ஊர்ல இருக்கிற என் புருஷனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் எங்க தெரிஞ்சுக்க போறா? முத்தரசி, உன் பஞ்சாயத்தை அப்புறமா வச்சுக்கலாம், கொஞ்சம் பேசாம இருமா. அம்மாடி, நம்ம ஊர்ல கபடி போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து வெளியூர்ல இருந்து புதுசா கபடி குழுவெல்லாம் வந்திருக்காங்களாம். நான் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன். நீ பேசிக்கிட்டு இருமா. போலமா? சரிப்பா. அப்பா நாங்களும் வரோம்ப்பா. நீங்களும் வர்றீங்களா? சரி, வாங்க வாங்க. நீங்களும் வர்றீங்களா? போயிட்டு வாங்க. வா 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 வாமா. சுப்பு, அக்கா கங்கா குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாமா. ஒண்ணு வேண்டாம்மா. இல்லம்மா, ஐயோ, இரு, வேண்டாம்மா. நான் எடுத்துட்டு வரேன். இரு. அத்தை, குலசேகரன் மாமா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, மந்தையில இருக்கிற கல்லு மாதிரி எவன் தலையை உடைக்கலான்னு காத்துட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. கங்கா, நீ ஊர்ல இல்லாதப்போ என்னெல்லாமோ இங்க நடந்துருச்சுமா. என்னாச்சு பெரியமா? அது எங்கடி வந்த? வாங்க நீ வாங்க. வேவு பார்க்க வந்தியா? கங்காவை பார்க்க வந்தேன். கங்கா கலெக்டர் ஆகி முதல்ல ஊருக்கு வந்திருக்கிறதா மங்காக்கா என்கிட்ட சொல்லுச்சு. அதான் பார்க்க வந்தேன். ஏண்டி மங்கா, இதெல்லாம் உன் வேலையா? கங்கா இன்னும் கலெக்டர் ஆகல, ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப போங்க. இந்தாங்க நீ கங்கா, நீ குடிமா, நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தோம். குடுங்க, நான் குடிக்கிறேன். குடிச்சிட்டல, போ. என்ன தண்ணீங்க வந்ததும் வராதுமா விரட்டுறீங்க? நான் கங்காவை பார்க்க எவ்வளவு ஆசையா வந்தேன். ஆமா நச்சேரம்மா, கங்கா வந்திருக்கான்னு ஒரு போன் தான் பண்ணி சொன்னேன். இளவஞ்சி பாவம் வெயில்ல கூட பார்க்காம ஓட்டமும் நடையுமா ஓடியாந்துட்டா. சரி, வந்தீங்க, பாத்தீங்க, முடிஞ்சதில்ல, கிளம்புங்க. பெரியமா, அண்ணி இப்பதானே வந்தாங்க, இருக்கட்டுமே பெரியமா. அக்கா, இளவஞ்சி இருந்து சாப்பிட்டுட்டு போட்டுமே. சாப்பிட்டா? கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? ஏய், ஏண்டி வம்பு கட்டுற? அதான் பெரிய நீ சொல்றாங்கல்ல, கிளம்பு கிளம்பு.
என்னடி முறைக்கிற? போடி. முத்தரசி, இவளுங்க 2 பேரும் கங்காவை பார்க்கணும்லாம் வரல. என்ன பேசிக்கிறாங்க? 2 நாரதர் வேலை பார்க்க தான் வந்திருக்காளுங்க. ஆமா நீ இப்ப பாரு. இளவஞ்சி, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்ல? இங்க பாரு, நீ எதை கண்டுபிடிக்க வந்தியோ அது நடக்கும். நீ போ. நான் 3 தடவை சொல்லிட்டேன். நீ போறியா இல்லையா? நான் ஒண்ணும் போக முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். நீங்களும் வீட்டுக்கு வாங்க, 2 பேரும் போலாம். சொன்னா புரிஞ்சுக்கோ. வீட்ல யாரும் இல்ல, கிளம்பு. உங்க செல்ல மருமக கருவா பையன் பொண்டாட்டி அந்த டப்பா கண்ணி அங்க இருக்கால, அவ பாத்துப்பா. இப்போ நீ போறியா இல்ல என்கிட்ட வாங்கிட்டு போறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் இப்பவே போறேன். போ. வா. ஏன் பெரியமா அண்ணிய வந்த உடனே அனுப்பிச்சிட்டீங்க? அவ உன்னை பார்க்க வரல, இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு போக வந்திருக்கா. பெரியமா, இளவஞ்சி அண்ணி வந்தப்ப ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, நான் இல்லாதப்ப ஏதோ நடந்துச்சுன்னு. என்ன நடந்தது பெரியமா? கங்கா, ஒரு படுபாவி பையன் 2 கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டு வேலை பார்த்திருக்கான். கடவுள் புண்ணியத்துல 2மே நடக்கல. கொலையா? யாரு கொலை பண்ண திட்டம் போட்டாங்க? உன்னை மாடு முட்டுச்சே, அது தற்செயலா நடந்தது இல்லம்மா. அந்த மாட்டை ஏற்பாடு பண்ணி முட்டை விட்டது என் அண்ணன் குலசேகரம்மா. அவன் நோக்கமே உன் புருஷனை கொல்றதாம்மா. அதுல நீ வந்து மாட்டிக்கிட்ட. என்ன பெரியமா சொல்றீங்க? கேக்குறதுக்கே பயமா இருக்கு. அதை விட கொடுமை, சுப்புலட்சுமிய பாம்பு விட்டு கொத்த வச்சதும் அந்த கேடு கெட்டவன் தான். இப்படிலாம் நடக்குமா? குலசேகரன் மாமாவா இதுக்கெல்லாம் காரணம்? மாமா இவ்வளவு கொடுமையானவரா? நாங்க சாகதான் வேணும்னா அவர் கையால எங்களுக்கு விஷத்தை வச்சு கொண்டு இருக்கலாமே. பெரியமா, இதெல்லாம் அப்பாக்கு தெரியுமா? இதுவரைக்கும் சொல்லல. ஏன் சொல்லல? கங்கா, அவர்கிட்ட சொல்ற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லம்மா. சொல்லி இருந்தா யார் யார் தலை உருளுமோ தெரியாது. யார்கிட்ட சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்லாம என்கிட்ட சொல்றீங்களே, நான் என்ன செய்வேன்? கங்கா, நீ 4 எழுத்து படிச்சவ. இதுல என்ன செய்யணும்னு நீயே முடிவிடு. இங்க பாரு, நம்ம குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியும். அதுக்கு பங்கம் வராம நீதாம்மா ஒரு முடிவு சொல்லணும். நான் எப்படி பெரியமா முடிவெடுக்க முடியும்? போதா குறைக்கு ரமா அந்த வீட்டுக்கு மருமகளா வேற அனுப்பணுமா? நான் சம்மதிக்க மாட்டேன். என் தங்கச்சியை பலி கொடுக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். ரமா எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றத மட்டும் தடுக்காதம்மா. அவளை மலை மாதிரி நின்னு நான் காப்பாத்துறேம்மா. என் புருஷனை தண்டிக்கிறதோ மன்னிக்கிறதோ விருப்பம்மா. ஆனா ரமாதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். எந்த இடைஞ்சல் வந்தாலும் ரமாவுக்கும்
என் பையனுக்கும் கல்யாணத்தை நீதான் நடத்தி வைக்கணும் கங்கா, நீதான் நடத்தி வைக்கணும். கங்கா, நான் கால்ல வேண்டாம். என்ன காரியத்தை பண்றீங்க? நீங்க பெரியவங்க, இப்படிலாம் பேசக்கூடாது. கங்கா, இன்னொரு கொடுமையும் கேளுமா. குலசேகரம் பண்ண கொடுமைக்கெல்லாம் உங்க அண்ணன் கார்த்தியும் துணை போயிருக்காமா. கார்த்திக் அண்ணனா துணை போயிருக்காரு? எங்களை காப்பாத்த வேண்டிய அண்ணனே இதுக்கெல்லாம் துணை போயிருக்காரு. என்ன பெரியமா இதெல்லாம்? கங்கா, பொண்ணை மட்டும் நீ மனசுல வச்சுக்கம்மா. கார்த்திக் தம்பி நமக்கு தனியா எந்த கெடுதலும் செய்யல. ஐயாவுக்கு தெரிஞ்சா மொத்த குடும்பமும் கெட்டு போயிடுமா. கங்கா, அத மட்டும் மனசுல வச்சுக்கம்மா. ஐயா குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வராம என்ன செய்யணுமோ அதை செய்யுமா. கங்கா, தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் அவன் தண்டிக்கப்படணும். இதுல சொந்தம், பந்தம், ரத்த பாசம் இதுக்கெல்லாம் இடமே இல்லை. ரமாவுக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் கல்யாணம் நடக்கணும். அதை மட்டும் நீ மனசுல வச்சுக்கம்மா. நான் ஐயா மகா மட்டும் இல்ல, இன்னொரு வீட்டுக்கு மருமகளும் கூட. என் வீட்டுக்காரரையும் கொலை செய்ய முயற்சி நடந்திருக்கு. எந்த முடிவு எடுத்தாலும் அவங்களை கேட்டுதான் எடுக்கணும். இன்னைக்கு இப்பவே போய் என் அத்தையை பார்த்து பேசுறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவானாலும் எடுக்கிறேன். கங்கா, தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நான் சொன்னது கேளுமா. ஏற்கனவே உன் அத்தைக்கு என் வீட்டுக்காரரை பிடிக்காது. அவங்க கிட்ட இதை சொன்னா பதிலுக்கு அவங்க கோவப்படுவாங்க. இந்த விஷயத்தை ரொம்ப பெருசு பண்ணிடுவாங்கம்மா. இல்லத்த, எங்க அத்தை என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அது ஒரு மருமகளை ஆதரிக்க வேண்டியது என்னோட கடமை. நான் கிளம்புறேன். அம்மா, அப்பா கேட்டாருன்னா நான் அத்தைய பார்க்க போயிருக்கேன்னு சொல்லுங்க. சரிம்மா.